முதல்ல இந்தியாவில் முதல் குடிமகனாக பொறுப்பேற்றிருக்கும் பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிறந்த 3 நாளான சூர்யாங்கிற குழந்தை உள்ளத்திற்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். விசில்களே காத்திருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். கைத்தட்டல்களே கைத்தட்ட காத்திருக்கும் கமல் சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு தினத்தந்தில பாத்தீங்கன்னா ஈயை கட்டுப்படுத்துறதுக்காக கார்பரேஷன்ல மிகுந்த போராட்டம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது எந்த ஈனா, ஈன்னு சமீபத்தில் ஒரு திரைப்படம், அந்த படத்தோட வெற்றியை வந்து தடுக்கவே முடியல, அவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த ஈங்கிற திரைப்படம். அதை பத்தி நேற்று பேசிட்டு இருக்கும்போது ஒரு மலையாள இயக்குனர் சொன்னாரு, ஒரு 2-3 படங்கள் வந்து நல்லா பண்றாங்க, அடுத்தடுத்த படம் வந்து எங்க சொதப்பிடுறாங்க நம்ம டைரக்டர்ஸ் அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன், மயிலாங்கிற ஒரு படத்துக்கு அப்புறமேல கும்கிங்கிற ஒரு படத்துக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை காத்துட்டு, இப்ப நம்ம அந்த ட்ரைலரும் சாங்ஸையும் பார்த்ததுக்கு அப்புறம் எதிர்பார்ப்பு மட்டுமே இல்லை, அது நிச்சயமா அந்த படம் வெற்றி அடையும். வெற்றி அடையும்னா எவ்வளவு தூரம்னா, மைனாவோட வெற்றியை வந்து பார்த்திபனுக்கு சமமா வச்சுக்கலாம். அப்பனா இந்த கும்கியோட வெற்றி வந்து என்னவா இருக்கும்னா கமல் சாருக்கு சமமா வச்சுக்கலாம். அதாவது கமல் சாருக்கு முன்னாடி நான் ஏணி வச்சா கூட எட்ட முடியாது, அந்த உயரத்துக்கு மைனாவோட இந்த கும்கி வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்படின்னா பிரபுசாலமனோட அடுத்த படம் என்ன ஆகும்? அது சூப்பர் ஸ்டார் போல மிகப்பெரிய வெற்றி அடையும். நம்ம தமிழக இயக்குநர்கள் காட்டுல எப்படி ஒரு யானை வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு கம்பீரமோ, அந்த மாதிரி தமிழக இயக்குநர்களை பிரபுசாலமன் ஒரு முக்கியமான இயக்குனராக திகழ்வார். அதுக்கு இந்த படமே சரியான சாட்சி. விக்ரம் பிரபு, இவருக்கு ஒரு ஹெரிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு. ஹெரிடிட்டி ப்ராப்ளம்னா ஒரு பரம்பரை வியாதி ஒண்ணு இருக்கு அவருக்கு. தாத்தா நடிகர் திலகம், அவர் நடிப்பால வந்து இந்த உலகத்தையே விலை பேசினவர். அப்பா இளைய திலகம் வெறும் சிரிப்பாலேயே, அதாவது இந்த கன்னத்துல உலக குழி இருக்கு பாத்தீங்களா, அந்த குழியிலே நிறைய பொண்ணுங்களை குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பெண்களை கவுத்தவர் அவரு. அப்படின்னா இந்த பேரை என்ன பண்ணுவாரு, அந்த போஸ்டர் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த கும்கியோட 2 தந்தங்களையும் அழுத்தி மேல ஏறி அந்த நெத்தியில முத்தமிடுற ஒரு ஸ்டில் இருக்கு பாருங்க, பெண்கள் மத்தியில பயங்கர ஒரு பரபரப்பு உண்டாக்காது. அது எப்படி இருக்குன்னா, ஒரு அபாயகரமான உதட்டை கடாஸ் பண்ணி நாசி மேல நகர்ந்து அந்த 2 புறவுகளுக்கு நடுவுல அப்படியே புகுந்து போய் ஒரு பொண்ணோட நெத்தியில முத்தமிட்டா அந்த பொண்ணு செத்தே போயிடுவா. அப்படி ஒரு பிரமாதமான ஒரு போஸ்டர் அது. நான் நினைக்கிறேன் விக்ரம் பிரபு வந்து இந்த படத்தை நடிச்சிருக்காரு, பட் பிரபுசாலமன் தான் வாழ்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன் நான். அதனால விக்ரம் பிரபு அநேகமா என்ன நினைக்கிறேன்னா, மறைந்த நம்மளுடைய ராஜேஷ் கண்ணா, அவர் வந்து இந்த ரொமானிய பேரரசு மாதிரி ரொமான்டிக் பேரரசு வந்து ராஜேஷ் கண்ணா, அவருடைய இடத்தை வந்து தமிழகத்தில் பிடிச்சவர் வந்து நம்ம கமல் சார் அவர்கள். அவர் ஏதாவது மிச்சம் மீறி வச்சிருந்தாருன்னா அந்த இடத்த வந்து விக்ரம் பிரபு முடிச்சிருவாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து லட்சுமி மேனன், அவ்வளவு பெரிய யானையை கூட ஒரு சின்ன அங்கசம் தான் கட்டுப்படுத்துவாங்க. அப்படி ஒரு அங்கசமா அம்சமா லட்சுமிகரமா லட்சுமி மேனன், வாழ்த்துக்கள். சில நேரங்கள் சில மனிதர்கள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சில டைரக்டர்கிட்ட மட்டும்தான் சில மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் பண்றது கிடையாது, மேஜிக் பண்றாங்க. அப்படி ஒரு மேஜிக் வந்து இமான் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அநேகமா பிள்ளைகிட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல, அவ்வளவு ஒரு பிரமாதமான சாங்ஸ். திருப்பதி உண்டியல மாதிரி திருப்பதி பிரதர்ஸ் இந்த படத்துல கல்லா கட்ட போறாங்க, அவ்வளவு பெரிய கல்லா கட்டுவாங்கன்னு என்னுடைய நம்பிக்கை. மற்றவங்களை வாழ்த்தி பேசுறதே நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாமா வச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் பார்ட் டைம் ஜாபா என்னுடைய படத்தோட வேலை இருக்கிறதுனால முக்கிய விருந்தினர் அனைவரிடம் அனுமதியோட உங்க அன்போட இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, அதுக்கு முன்னாடி நான் கௌதம் மேனன் சாரை பத்தி சொல்லணும். நிறைய டைரக்டர்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் சிங்கிநாதம் பண்ணுவாங்க, ஆனா இந்த ஸ்டேஜில் ஏறி சிங்கி, அதாவது பாடி நாதம் பண்ணி எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் வந்து வேற
யாராலையும் கொடுக்க முடியாது. லிங்குசாமி சார் வந்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு நன்றி சொல்லலாம். என்னை பொறுத்தவரை கௌதம் மேனனே ஒரு ஹீரோ மாதிரி. இன்னைக்கு அவரே பாடி ஸ்டேஜில் அசத்திட்டாரு. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.